ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கிற சாஃப்டான கோகோனட் லோஃப் கேக் தான். அதுவும் அவன் இல்லாமல் பேனில் ஈஸியாக பேக் பண்ணலாம். கேக் பேக்கிங்கில் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வாங்க இந்த சாஃப்டான ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிற கோகோனட் லோஃப் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா யோகர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/2 கப்பு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேணாட்டி நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கர்டோட ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் நான் 1/2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிர், பால், எண்ணெய் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். இதுதான் கேக்குக்கு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ கேக் ட்ரை ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். இதுக்கு அடுத்து நான் 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். இந்த கோகோனட் நான் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக துருவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால கேக்கோட டெக்ஸ்சர் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக வர ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, பேட்டரை ரொம்ப நேரம் பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வெட் இன்க்ரீடியன்ட்ஸோட ஃபுல்லாக கம்பைன் ஆகி லம்ஸ் இல்லாமல் ஸ்மூத் பேட்டர் வந்தால் போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கேக் சாஃப்ட் டெக்ஸ்சர் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் பிளெண்ட் ஆனால் உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி நெய் தடவி ஃப்ளார் டஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் நான் இதை ஊற்றிக்கிறேன். இந்த கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரண்டியில் எடுத்தால் ஸ்மூத் ஃபால் ஆகுற மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப உங்களுக்கு தண்ணியாகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மைதா சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் டேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா லெவல் ஈக்குவலாக வரும். இப்போ நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்க பேனில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த கேக் ட்ரேயை மேலே வச்சுக்கிறேன். இப்போது இந்த பேனை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் அப்ராக்சிமேட்டாக 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். கேக் பேக் ஆகிற கேப்பில் நம்ம மேலே ஊற்றுற ஐசிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1/4 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் எடுத்துக்கிறேன். அதோட 4 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லம்ஸ் இல்லாமல். ஐசிங் சுகர் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஐசிங் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கேக் பேக் ஆகிடுச்சு. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேக் மேலே ஒரு டூத் பிக்கை இல்லைனா ஸ்கீவர் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அதில் பேட்டர் எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு பேட்டர் ஒட்டிட்டு வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் பேக் பண்ணுங்கள். இப்போ நான் கேக்கை கேர்ஃபுல்லாக பேனில் இருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் ஐசிங் சுகர் மிக்ஸை கேக் மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஃபுல் கேக் சர்ஃபேஸ் மேலே தான் போர் பண்ணுறேன். இப்படி மேலே மட்டும் ஐசிங் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒவ்வொரு பைட்டுக்கும் லைட்டாக ஸ்வீட் க்ரீமி லேயர் கிடைக்கும். கோகோனட் கேக்கோட ஃப்ளேவரும் இன்னும் ரிச்சாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நான் ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டெசிகேட்டட் கோகோனட்டை மேலே தூவிக்கிறேன். ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் வர கோகோனட் ஸ்மெல்லே செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும். அந்த கோகோனட்டோட ஃப்ளேவரும் சாஃப்ட் கேக் மேலே இந்த சிம்பிள் ஸ்வீட் ஐசிங் 3மே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் டெலிஷியஸாக இருக்கும். வீட்டில் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸில் அவன் இல்லாமல் பேனில் எப்படி சாஃப்டாக டெலிஷியஸாக கோகோனட் கேக் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், கோகோனட் லோஃப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம்.
கேக்கை கட் பண்ணும்போது டெக்ஸ்சர் இப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து கோகோனட் நல்லா விசிபிளாக இருக்குது. மேலே ஐசிங்கும் கோகோனட் டாப்பிங்கும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோட ஒரு ஸ்லைஸ் எடுத்து சர்வ் பண்ணினீங்கன்னா டீ இல்லை காஃபியோட சூப்பராக இருக்கும். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கேக் ரெசிபிஸ் ட்ரை பண்ண பயப்படுற பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் இல்லைன்னு ஒரி பண்ண வேண்டாம். ப்ராப்பர் ப்ரீ ஹீட்டிங், லோ ஃப்ளேம், கரெக்ட் பேட்டர் கன்சிஸ்டன்சி, இந்த 3 விஷயத்தையும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவன் இல்லாமல் பேன்லேயே பண்ணலாம். இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. I'll see you next time.